60 வயசு தாண்டுனதும் நம்ம வாழ்க்கை மொத்தமா மாறிடுச்சுன்னு உங்களுக்கு தோணுதா? காலையில எழுந்துக்கும் போதே உடம்புல ஒரு வலி, ஒரு சோர்வு, முன்ன மாரி வேகமா எந்த வேலையும் செய்ய முடியல. மனசும் டக்குன்னு டயர்ட் ஆயிடுது. ஆனா, இது எல்லாத்தையும் மாத்தி உங்க இளமை காலத்துல இருந்த அதே ஆற்றல திரும்ப கொண்டு வர ஒரு சிம்பிளான இயற்கையான ரகசியம் நம்ம வீட்டு பக்கத்திலே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, அந்த ரகசியம் என்னன்னு நாம இப்ப பார்க்கலாம். என்னடா இது? ஏதோ விளம்பரம் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆனா இது உண்மையிலே சாத்தியங்க. நாம தினமும் பார்க்கிற, ஆனா அதோட முழு சக்தியையும் நம்ம சரியா புரிஞ்சுக்காத ஒரு சாதாரண காய்கறிக்கு, நம்ம உடம்பு வயசாகிற வேகத்தை குறைச்சு, நம்மள உள்ளே இருந்து புத்துணர்ச்சியா வச்சுக்கிற ஒரு அபாரமான சக்தி இருக்கு. அது என்ன காய்? அது எப்படி நம்ம உடம்புக்குள்ள வேலை செய்யுதுன்னு தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். முதல்ல நம்ம எல்லாரும் சந்திக்கிற ஒரு உண்மையை பத்தி பேசிடலாம். 60 வயசை தாண்டும் போது நம்ம உடம்பும் மனசும் சில பெரிய சவால்களை சந்திக்க ஆரம்பிக்குது. இது நான் சொல்றதில்ல, இதுதான் யதார்த்தம். இது உங்க அனுபவத்தோட கண்டிப்பா பொருந்தி போகும். ஏன்னா இது இயற்கையா நடக்கிற ஒரு மாற்றம் தான். இங்க இருக்கிற விஷயங்களை ஒரு நிமிஷம் பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானதா இருக்கும். முன்னா மாதிரி உடம்புல வேகம் இல்லாம போறது, கொஞ்ச தூரம் நடந்தா கூட மூச்சு வாங்குறது, கால் வலிக்கிறது, மனசு சீக்கிரமா சோர்வாயிடுறது, முக்கியமான விஷயங்களை டக்குன்னு மறந்துடுறது, கையில வச்ச பொருளை எங்க வச்சேன்னு தேடுறது, இதெல்லாம் வயசாகிறதோட சாதாரண அறிகுறிகள்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு முக்கியமான அறிவியல் காரணம் இருக்கு. இந்த படத்தை பார்த்தா நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியும். நம்ம உடம்பு ஒரு சூப்பரான மெஷின். அது தன்னைத்தானே சரி செஞ்சுக்கும். 60 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம உடம்பு ஒரு ஆக்டிவ் ரிப்பேர் மோட்ல இருக்கும். அதாவது உடம்புல ஏற்படுற சின்ன சின்ன சேதங்களை உடனுக்குடனே சரி செஞ்சு செல்களை வேகமா புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா 60 வயசுக்கு அப்புறம் இந்த ரிப்பேர் வேலை செய்யற வேகம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது, மெதுவாகுது. இதுதான் நம்ம எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம். சரி, இப்போ ப்ராப்ளம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம உடம்போட ரிப்பேர் சிஸ்டம் ஸ்லோ ஆயிடுச்சு. இதுக்கான தீர்வு எங்க இருக்கு? பெரிய ஹாஸ்பிட்டல்லையா? இல்ல விலை உயர்ந்த வெளிநாட்டு மருந்துலையா? இல்லவே இல்ல. ரொம்ப ஆச்சரியமா அந்த தீர்வு நம்ம வீட்டு தோட்டத்துல நம்ம கண் முன்னாடியே இருக்கு. அந்த ரகசியம் என்னன்னு பார்க்கலாமா? ஆமாங்க. நாம சாம்பார்லயும் பொரியல்லையும் சாதாரணமா பயன்படுத்துற இந்த முருங்கைக்காய் தான் அந்த அதிசய மருந்து. இதோட உண்மையான மதிப்பை நாம பல வருஷமா உணராமலே இருந்திருக்கோம். இது வெறும் சாப்பாட்டுக்கு சுவை சேர்க்கிற ஒரு காய்கறி மட்டும் இல்ல. இது நம்ம உடம்ப உள்ளிருந்து புதுப்பிக்கிற ஒரு இயற்கை பொக்கிஷம். இந்த முருங்கைக்காய்க்குள்ள அப்படி என்னதான் ஸ்பெஷல்னு பாருங்க. கண் பார்வைக்கு தேவையான வைட்டமின் ஏ இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்திக்கு வைட்டமின் சி இருக்கு, எலும்புகளுக்கு கால்சியம், ரத்தத்துக்கு இரும்புச்சத்து, இப்படி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான ஒன்னு இருக்கு. அதுதான் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடன்ட்கள். இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம உடம்போட அந்த மெதுவான ரிப்பேர் மெக்கானிசத்தை மறுபடியும் வேகப்படுத்த உதவுது. அதனால தான் இது ஒரு சூப்பர் ஃபுட். சரி, இந்த முருங்கைக்காய் எப்படி ஒரு மேஜிக் மாதிரி நம்ம உடம்ப மாத்துது? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு முக்கியமான எதிரியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த எதிரியை புரிஞ்சுக்கிட்டாதான் முருங்கை எப்படி ஒரு ஹீரோ மாதிரி வேலை செய்யுதுன்னு நமக்கு புரியும். அந்த எதிரியோட பேரு தான் ஃப்ரீ ரேடிக்கல்கள். இது ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஒரு இரும்பு கம்பி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வெளியில போட்டா காத்துலயும் ஈரத்திலையும் அது என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா துருப்பிடிச்சு பலம் இழந்து போயிடும் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்கள் நம்ம உடம்பு செல்களை உள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தாக்குது. சிம்பிளா சொன்னா நம்ம உடம்பு உள்ள இருந்தே துருப்பிடிக்குது. இந்த செல்லுலார் துரு தான் முதுமைக்கும் சோர்வுக்கும் பல நோய்களுக்கும் முக்கியமான காரணம். இப்பதான் நம்ம முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸுங்கிற எதிரியை ஜெயிக்கிறதுக்கு முருங்கையில 4 முக்கியமான சக்திகள் இருக்கு. அதுதான் நம்ம புத்துணர்ச்சியோட 4 தூண்கள். முதல் தூண் செல் புத்துணர்ச்சி. முருங்கையில இருக்கிற அந்த ஆன்டி ஆக்சிடன்ட்கள் இந்த துருப்பிடிக்கிற வேலையை தடுத்து நிறுத்துது. அது அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை செயலிழக்க செஞ்சு நம்ம செல்களை ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்குது. இதோட நேரடி பலன் என்ன தெரியுமா? உங்க சருமத்துல இருக்கிற சுருக்கங்கள் குறையும், முகத்துல ஒரு புது பொலிவு வரும், உடம்புல ஒரு புது எனர்ஜி கிடைக்கும். இரண்டாவது தூண் மூட்டு மற்றும் எலும்பு ஆரோக்கியம். வயசாக ஆக மூட்டு வலி, எலும்பு தேய்மானம்னு வர்றது ரொம்ப சகஜமாகிடுச்சு. இதுக்கு காரணம் கால்சியம் குறைபாடு மட்டும் இல்ல, உடம்புல ஏற்படுற நாள்பட்ட வீக்கம், அதாவது கிரானிக் இன்ஃப்ளமேஷனும் தான். முருங்கையில பாலை விட அதிக கால்சியம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வீக்கத்தை குறைக்கிற சக்தி வாய்ந்த சேர்மங்களும் இருக்கு. இதனால இதை சரியா சாப்பிட ஆரம்பிச்ச பல பேர் 3 மாசத்துல என் மூட்டு வலி பாதிக்கு மேல குறைஞ்சிருச்சுன்னு சொல்றதை நம்ம நேரடியா பாக்குறோம். மாடிப்படி ஏறுறது இப்போ அவ்வளோ கஷ்டமா இல்லைன்னு அவங்க உணர்றாங்க. மூன்றாவது தூண். இது இன்னைக்கு பலரும் சந்திக்கிற ஒரு பெரிய சவால், இரத்தச்சர்க்கரை கட்டுப்பாடு. முருங்கையில இருக்கிற சில சேர்மங்கள் நம்ம உடம்பு இன்சுலினை இன்னும் திறமையா, இன்னும் ஸ்மார்ட்டா பயன்படுத்த உதவுது. அது மட்டும் இல்லாம நாம சாப்பிட்ட சாப்பாட்டுல இருந்து சர்க்கரை ரத்தத்துல கலக்கிற வேகத்தையும் இது குறைக்குது. இதனால சுகர் லெவல் திடீர்னு ஏறி இறங்காம நாள் முழுக்க ஒரு சீரான நிலையில இருக்கு. இது சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, வராம தடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய வரம். கடைசி மற்றும் 4வது தூண்
மூளை ஆரோக்கியம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி. வயசாகும்போது ஏற்படுற சின்ன சின்ன மறதி, கவனக்குறைவு எல்லாம் நம்மள ரொம்பவே கவலைப்பட வைக்கும் இல்லையா? முருங்கையில இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம மூளை செல்களை அந்த ஃப்ரீ ரேடிக்கல் சேதத்தில இருந்து பாதுகாக்குது. இது நம்ம நினைவாற்றலையும் கவனத்தையும் கூர்மையாக்க உதவுது. அதே சமயம் இதுல இருக்கிற வைட்டமின் சி நம்ம உடலோட பாதுகாப்பு படையான நோய் எதிர்ப்பு சக்திய ஒரு கோட்டை மாதிரி வலுப்படுத்தி சளி, காய்ச்சல் மாதிரி சின்ன சின்ன நோய்கள் அடிக்கடி வராம தடுக்குது. இப்போ இந்த எல்லா அற்புதமான நன்மைகளையும் எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில கொண்டு வரது? இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் இல்ல. ரொம்ப சிம்பிளான நடைமுறைக்கு சாத்தியமான வழிகள் இருக்கு. வாங்க, இதை எப்படி நம்ம உணவு பழக்கத்தோட ஒரு பகுதியா சுலபமா மாத்தலாம்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு 3 அல்லது 4 தடவையாவது இதை உங்க உணவுல சேர்த்துக்கோங்க. சாம்பார், சூப், கூட்டு, பொரியல்னு பல வழிகள் இருக்கு. ரெண்டாவது, முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷான காயை பயன்படுத்துங்க. கடைகள்ல கிடைக்கிற பொடியை விட ஃப்ரெஷ் காயில ஊட்டச்சத்துக்கள் முழுமையா வீரியத்தோட இருக்கும். இதுல நாம செய்யற ஒரு பொதுவான தப்பு என்னன்னா, முருங்கையை ரொம்ப நேரம் வேக வைக்கிறது. அப்படி செஞ்சா அதுல இருக்கிற வைட்டமின் சி மாதிரியான முக்கியமான சத்துக்கள் அழிஞ்சிடும். அதனால மிதமான சூட்ல குறைஞ்ச நேரம் சமைக்கிறது தான் ரொம்ப புத்திசாலித்தனம். கடைசியா இந்த ஒரு விஷயத்த மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. 60 வயசுங்கிறது வாழ்க்கையோட ஓய்வு காலம் கிடையாது. அது அனுபவத்தோட ஒரு புதிய ஞானமான ஆரம்பம். உங்க உடல் கொஞ்சம் மெதுவாகலாம், ஆனா அத மறுபடியும் உயிர்ப்பிக்கிற சக்தி உங்க கையிலையும் உங்க வீட்டு சமையலறையிலையும் தான் இருக்கு. நாம பார்த்த அந்த 4 தூண்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. செல்களை பாதுகாத்தல், எலும்புகளை வலுப்படுத்துதல், சர்க்கரையை சீராக்குதல் மற்றும் மூளையை கூர்மையாக்குதல். இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்ட இந்த ஒரு சின்ன மாற்றம் உங்களோட அடுத்த 20 வருட வாழ்க்கையை ஆற்றல் மிக்கதாகவும் ஆரோக்கியமானதாகவும் சந்தோஷமானதாகவும் மாத்த முடியும். அந்த வாழ்க்கையை வலியோடும் சோரோடும் வாழப் போறீங்களா, இல்ல புத்துணர்ச்சியோடும் சுதந்திரத்தோடும் வாழப் போறீங்களாங்கிற முடிவு உங்க கையில தான் இருக்கு. இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டதோட நிறுத்தாம இன்றிலிருந்தே இதை உங்க வாழ்க்கையில செயல்படுத்துங்க. அப்போதான் நீங்க உண்மையிலேயே வயதே ஒரு நம்பரா மட்டும் பார்த்து வாழ்க்கையை முழுமையா வாழ்வீர்கள்.